மே 14 புனித மத்தியா. ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்குப் பின்பு யூதாஸ் இஸ்காரியோத்தின் இடத்திற்கு திருத்தூதர்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் புனித மத்தியா. ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இவர் ஆண்டவரின் போதனைகளின்படி தன் வாழ்வினை அமைத்துக் கொண்டார். பேதுருவின் தலைமையில் கூடிய திருத்தூதர்களும் மக்களும் யூதாசின் இடத்திற்கு யோசேப்பு என்பவரையும் மத்தியாவையும் முன்னிறுத்த மத்தியா 12வது திருத்தூதராக தேர்வு செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த பக்தியோடிருந்த மத்தியா பாலஸ்தீனம், சிரியா மற்றும் அர்மேனியா நாடுகளில் ஆண்டவரை அறிவித்து மக்களுக்கு இறைபணிகளைச் செய்தார். மூர்க்க குணம் கொண்ட மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்த மத்தியா அம்மக்களால் தன் கண் பார்வை பறிக்கப்பட்டு பார்வையினை இழந்தார். பார்வையினை இழந்த மத்தியா தொடர்ந்து ஆண்டவரை அறிவித்து நற்செய்தி பணி செய்ததினால் கல்லெறியப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். புனித மத்தியாவினை திரு அவை குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் தச்சர்கள் மற்றும் தையற் கலைஞர்களுக்கு பாதுகாவலராக நியமித்து அவரது திருவிழாவினை மே 14ஆம் நாள் கொண்டாடுகிறது. புனித மத்தியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்து நல்வாழ்வினை வாழ்வதற்கு உறுதியேற்போம்.